இந்த அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கருவிதான் புத்தகங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமையுங்கள்னு சொன்னார். அதே போல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகங்கள் மூலம் உலகை படியுங்கள் என்று கட்டளையிட்டார். இதுவரை எவ்வளவு புத்தகங்கள் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சுமார் 4 லட்சம் புத்தகங்கள் வழங்கப்பட்டு அவைகளெல்லாம் நான் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். நம்முடைய எண்ணம் எல்லாம் தமிழ் சமூகம் அறிவில சிறந்த சமூகமாக உலகத்தால மதிக்கப்படணும். அதுக்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்த நம்ம மணல் தோன்றினதுதான் திராவிட இயக்கம். இந்த அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கருவிதான் புத்தகங்கள். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய வாரிசுகள் என்பது என்னுடைய புத்தகங்கள் தான் சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமையுங்கள்னு சொன்னார். அதே போல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகங்கள் மூலம் உலகை படியுங்கள் என்று கட்டளையிட்டார். அறிவுக்கான தீ பரவட்டும்னு அவங்க சொன்ன பாதையில தான் நம்ம திராவிட மாடல் அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் 2017ஆம் ஆண்டு முதலே என்னை சந்திக்க வர்றவங்க, அப்படி சந்திக்க வருகிற போது எனக்கு பொன்னாடைகளும் பூங்கொத்துகளுக்கும் கொடுக்கக்கூடியவங்க அதற்கு பதிலாக புத்தகங்களை கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அப்படி பெறப்பட்ட புத்தகங்களை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் ஆய்வு நூலகம் மூலமா அந்த புத்தகங்கள் கேட்டு எனக்கு கடிதம் எழுதின மாணவர்கள், இளைஞர்கள், படிப்பு வட்டங்கள், நூலகங்கள் நான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இதுவரை எவ்வளவு புத்தகங்கள் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சுமார் 4 லட்சம் புத்தகங்கள் வழங்கப்பட்டு அவைகளெல்லாம் நான் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இலங்கை உள்ளிட்ட தமிழர் வாழக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். புத்தகங்களை பரிமாறுகிறத ஒரு இயக்கமாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அண்மையில கூட திமுக இளைஞரணியின் சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடத்துறாங்க. நான் போய் அங்கே 1/2 நாள் அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு சென்று அங்கே 1/2 நாள் முழுவதும் சுற்றி பார்த்து அந்த புத்தக ஸ்டால்களை எல்லாம் நான் மகிழ்ச்சியோடு, பெருமையோடு, பூரிப்போடு பார்வையிட்டேன். நேரம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு நான் பார்த்தேன். தொடர்ந்து ஏராளமானவர் அங்கே வந்து புத்தகங்களை வாங்கி சென்ற செய்தியை பார்த்தபோது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். இப்படி நாம் வாங்குகிற ஒவ்வொரு புத்தகமும் தனிப்பட்ட முறையில் நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கு பயனளிக்கக்கூடிய, விலை மதிக்க முடியாத சொத்தாக அமைகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக மட்டுமல்ல, திராவிட மாடல் அரசு மூலமாகவும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். புத்தகங்களை எல்லோருடைய கைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.